வணக்கம். தேரான்ல நடக்கிற ஒரு படுகொலைக்கும் நம்ம டெல்லிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க, ஒரு சர்வதேச சம்பவம் எப்படி ஒரு நாட்டோட உள்நாட்டு அரசியலே புரட்டி போடுதுன்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வெளிநாட்டுல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்படி நம்ம இந்திய அரசியலை பாதிக்கும்? பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த நிகழ்வுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அந்த சங்கிலி தொடரை தான் நாம இப்போ ஒன்னொன்னா அழுக்க போறோம். இது ரொம்ப சிக்கலான ஒரு கதை, ஆனா அதோட ஒவ்வொரு கண்ணியும் ரொம்ப முக்கியமானது. இந்த முழு கதையும் ஒரே ஒரு செய்தியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. பிப்ரவரி 28 அன்னைக்கு மத்திய கிழக்கிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தலைவர், அதாவது ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா காமேனிய ஒரு தாக்குதல்ல கொல்லப்பட்டார்னு ஒரு செய்தி வருது. இந்த ஒரு செய்தி தான் உலகத்தையே உழுக்க போற ஒரு பெரிய புயலோட முதல் பொறி. இந்த தாக்குதலுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ திடீர் நடந்த தாக்குதல் இல்ல. மத்திய கிழக்கோட ரெண்டு பெரிய எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப திட்டமிட்டு செஞ்ச ஒரு கூட்டு நடவடிக்கை தான் இது. பல வருஷமா இருந்த பதற்றத்தோட உச்சக்கட்டம்னு கூட சொல்லலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் பல வருஷமா ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்தி, ஆனா சண்டையோட முதல் நாளே சுட்டு கொல்லப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் காமனியோட நிலைமை இருந்திருக்கு. அவரோட வாழ்க்கை முழுசும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போராட தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. ஆனா போரோட முதல் நாளே தோத்துட்டாரு. இது ஈரான் பாதுகாப்புக்கே விழுந்த ஒரு பெரிய அடி. சரி, தெஹ்ரான்ல பத்த வச்ச நெருப்பு அதோட புகை எங்கெல்லாம் போச்சு? அடுத்து நேரா பாகிஸ்தானோட கராச்சிக்கு. அங்க ஷியா முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஈரானோட தலைவரை ஒரு ஆன்மீக குருவா பாக்குறாங்க. சோ காமனி கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் அவங்களுக்குள்ள இருந்த கோபம் பெரிய வன்முறையா வெடிக்குது. நிலைமை எப்படி படிப்படியா கைமீறி போச்சுன்னு பாருங்க. முதல்ல ஒரு அமைதி போராட்டமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கோபம் அதிகமாக அது அமெரிக்க தூதரகத்து மேல கல்லெறிஞ்சு தீ வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. கடைசியா தங்களை தற்காத்துக்க வேற வழி இல்லாம உள்ள இருந்த அமெரிக்க வீரர்கள் துப்பாக்கியாவ சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மோதலோட முடிவு ரொம்பவே சோகமானது. இந்த ஆதாரம் சொல்றபடி மொத்தம் 32 பேர் மேல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதுல 12 பேர் அந்த இடத்திலே இறந்துட்டாங்க. 20 பேருக்கு மேல படுகாயம். யோசிச்சு பாருங்க, எங்கோ நடந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான்ல இத்தனை பேர் உயிர் போயிருக்கு. கராச்சியில் நடந்தது ஒரு சின்ன துளிதான். உண்மையில இந்த ஒரு படுகொலை மொத்த உலகத்தையுமே ஒரு பெரிய போரோட விளிம்புக்கு தள்ளிடுச்சு. ஒரு பிராந்திய மோதல் ஒரு உலகளாவிய அச்சுறுத்தலா மாறினது நம்ம பார்க்கறோம். இது வெறும் துப்பாக்கி சண்டை மட்டும் இல்ல, வார்த்தை போராவும் மாறுச்சு. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது உலகத்துக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்றாரு. ஈரான் ஏதாவது செஞ்சா இதுவரைக்கும் பாத்திராத ஒரு சக்தியை காட்டுவோன்னு மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் உலகம் இதுவரைக்கும் பாத்திராத ஒரு தாக்குதலோட பதிலடி கொடுப்போன்னு சபதம் போடுறாங்க. ரெண்டு வல்லரசுகளும் நேருக்கு நேரா மோதிர நிலைமை. இந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த பல நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பதற்றம் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவுல அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல். இதுல வளைகுடா நாடுகளான UAE சவுதி அரேபியாலாம் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. மொத்தத்துல உலகம் முழுசும் ஒரு பதற்றம். சரி, உலகம் பூரா இந்த புயல் அடிச்சிட்டு இருந்தப்போ அதோட அலைகள் இந்தியாவையும் வந்து தாக்குச்சு. ஆனா இங்க அது ஒரு முற்றிலும் வேற விதமான சர்ச்சையும் பிளவையும் உருவாக்குச்சு. எங்கோ நடந்த ஒரு நிகழ்வு நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிடுச்சு. இங்கதான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வி வருது. ஈரானிய தலைவர் இறந்ததுக்காக நம்ம ஸ்ரீநகர், லக்னோ, பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல எதுக்கு துக்க ஊர்வலம் நடத்தணும், எதுக்கு போராட்டம் பண்ணணும்? இந்தியாவுக்கு நேரடியா எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு விஷயத்துக்காக இங்க ஏன் இவ்ளோ பெரிய உணர்ச்சி அலைகள் எழும்புதுன்னு இந்த ஆதாரம் கேள்வி கேக்குது. இந்த நேரத்துல தான் பிரதமர் மோடியோட வெளியுறவு கொள்கை மேல கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. குறிப்பா அவர் இஸ்ரேலுக்கு போனது ஒரு பெரிய முட்டாள்தனம்னும், அவர் ஒரு போர விரும்பும் தலைவரை சந்திச்சாருன்னும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது. அதாவது இஸ்ரேலோட இந்தியா நெருக்கமா இருக்கிறது ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடா பார்க்கப்பட்டுச்சு. எதிர்க்கட்சிகளும் இத சும்மா விடல. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டினாங்க. பிரதமர் மோடி இஸ்ரேல் போயிட்டு வந்த 2 நாள்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இது யதார்த்தமா நடந்ததில்ல, இது முன்கூட்டியே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்னு அவங்க வாதிட்டாங்க. இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மேல பல கேள்விகளை எழுப்புச்சு. விமர்சனங்கள் இதோட நிக்கல, இன்னும் கடுமையாச்சு. மோடி இஸ்ரேலுக்கு போனாரு, ஒரு போலி பதக்கத்தை வாங்கிட்டு வந்தாரு, மொத்தத்துல இந்தியாவை வித்துட்டாருன்னு கூட சில பேர் குற்றம் சாட்டினாங்க. அதாவது பிரதமரோட இந்த பயணம் இந்தியாவோட சுயாதீனமான வெளியுறவு கொள்கையையே கேள்விக்குள்ளாக்குதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஒரு பக்கம் உள்நாட்டுல இவ்ளோ விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் வெளிநாட்டுல இவ்ளோ அழுத்தங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்தியா ஒரு புதிய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சுது.
வந்த நெருக்கடிய தனக்கு சாதகமான ஒரு வாய்ப்பா மாத்திக்க இந்தியா ஒரு கணக்கிடப்பட்ட துணிச்சலான முடிவு எடுக்குது. ஈரான் தன்னோட பதிலடியா உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல் வழியான ஹார்மஸ் ஜல்சந்திய மூடிட்டாங்க. இது உலக அளவுல எண்ணெய் கொண்டு போற கப்பல் போக்குவரத்தை நிறுத்தி பல நாடுகளுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த நெருக்கடியில தான் இந்தியாவுக்கு ஒரு புது வழி பிறந்துச்சு. இந்த பகுப்பாய்வோட முடிவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இந்த சூழலை ரொம்பவே சாமர்த்தியமா கையாண்டுச்சு. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்ட உடனே இந்தியா நேரடியா ரஷ்யா கூட தன்னோட நட்பை இன்னும் வலுப்படுத்திக்குச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுல கச்சா எண்ணெய் வாங்க ஒரு புது ஒப்பந்தம் போட்டாங்க. மத்த நாடுகள்லாம் எண்ணெய்க்காக கஷ்டப்பட்டப்போ இந்தியா ரொம்ப நிதானமா தன்னோட எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்குச்சு. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. தெஹரான்ல ஆரம்பிச்ச ஒரு படுகொலை எப்படியெல்லாம் சுத்தி கடைசியில இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புல வந்து நிக்குதுன்னு பார்த்தோம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இப்படி மோதல்களும் பிரிவினைகளும் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒரு நாடு எப்படி வெளிநாட்டு அச்சுறுத்தல்களையும் உள்நாட்டு பிரச்சனைகளையும் சரிசமமா கையாண்டு தன்னோட தேசிய நலனை பாதுகாத்துக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.